வணக்கம். மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேம்மா. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு வெந்த துவரம்பருப்பை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு தக்காளிம்மா, 75 கிராம் துவரம்பருப்புக்கு நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அந்த வெந்த துவரம்பருப்போட சேர்த்து ஒரு விசில் கொடுத்து இறக்கிக்கணுமா. நம்ம வதக்கிறப்ப அந்த தக்காளியை போட்டோமா சாம்பார் கலர் மாறிடும். அதனால் இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு விசில் கொடுத்து அதை இறக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான எண்ணெய் போட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிக்கணும். நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் நல்லா அதாவது ரொம்ப நைஸாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி கலந்து கொடுத்து நல்லா வதக்கணும். இது நல்லா அதாவது தொழுல வதங்கணுன்ற மாதிரி இருக்கக்கூடாதுமா. அதனால் வேகணும். அதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா அழகாக வெந்துடும். நம்ம ரொம்ப வதக்கினாலும் கலர் மாறிடும். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் கலர் மாறிட்டால் சாம்பாரினுடைய அழகு போயிடுமா. தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை கொண்டு வந்து இதோட சேர்த்துக்கணுமா. தக்காளி எதுவும் கடைய வேணாம், ஆல்ரெடி கடைஞ்சி தான் நம்ம தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த பருப்போடு 4 பூண்டு பல்லும் போட்டு சேர்த்து வேக வச்சுக்குங்க. இப்போ அந்த பருப்பை சேர்த்துட்டு தேவையான தண்ணி போட்டு கலந்துக்குங்கம்மா. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி போட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு நல்ல தலை அந்த பருப்பு கொதிக்கட்டும். இப்போ தேவையான உப்பையும் கலந்துக்குங்க. தேவையான உப்பையும் போட்டுட்டு அந்த பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா தலபலன்னு கொதிக்கட்டுமா. கொதித்ததுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்ச புளியை நல்லா ஒரு 2 தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டுமா. பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த புளித்தண்ணியை உங்கள் தேவைக்கு ஊற்றிக்குங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றாத கொஞ்சம் நிறுத்திக்குங்க. கலந்து கொடுத்துட்டு புளி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் அந்த புளித்தண்ணியை ஊற்றிக்கங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிங்கன்னா போதுமா. இந்த மாதிரி தக்காளியை வதக்காத இந்த சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா. நம்ம காய் போட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு கூட இது மாதிரி தான் அந்த பருப்புலேயே அந்த காயை போட்டு ஒரு விசில் கொடுத்து இறக்கிட்டோமா. அந்த சாம்பார் கலர் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்குமா. பார்க்க பார்வைக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாம்மா. நல்லா கொதிச்சுடுது. ரொம்ப அதிக நேரமும் கொதிக்க வைக்கக்கூடாது. எந்த பொருளையுமே அதிக நேரம் வதக்கவும் கூடாது, அதிக நேரம் கொதிக்கவும் கூடாது. இந்த மாதிரி அதிக நேரம் கொதிக்க விட்டால் அந்த குழம்புனுடைய கலர் மாறிடுமா. நல்லா கொதிச்சிடுச்சுமா. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூடாக இருக்கிறதுக்காக ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாமா. செம்மையாக சூப்பராக இருக்குமா. இது இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாமா. இது எல்லா சாதத்துக்கு எல்லா சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குமா. ட்ரை பண்ணி பாருமா. நிறைய பிள்ளைங்க கேட்டிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.